குணம். ஓம் விக்னேஸ்வராய நமः. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமः. பேரன்புமிக்க 360 டிவி சேனல் நேயர்களுக்கு ஜோதிடரியம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். புதன், செவ்வாய், சூரியன் இவர்களது பார்வையினால் யோகமும் லாபமும் சற்று கலப்பு பலனும் சந்திக்க காத்திருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம், அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 22ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை, அதாவது 7/1/2024 முதல் 13/1/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்பு. அதன்படி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவானும், 6ஆம் இடத்தில் சுக்கிர பகவானும், 7ஆம் இடத்தில் புத பகவானும், செவ்வாய் பகவானும், அவரோடு சூரிய பகவானும் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள். 9ஆம் இடத்திலே, அதாவது நவமஸ்தானத்திலே சனி பகவானும், 10ஆம் இடத்திலே ராகு பகவானும், லாபஸ்தானத்திலே குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதியாகிய, அதாவது குடும்பாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 6, 7, 8 ஆகிய இடங்களில் பயணிக்கப் போகிறார். இதுதான் இந்த வாரத்திற்கான முதல் அமைப்புகள். நண்பர்களே, பொதுவாக நாளும் கோளும் நம்மை வழி நடத்தும். அந்த விதிப்படி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்றாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த வாரத்தின் துவக்க நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 7/1/2024 அன்று திதியை பொறுத்தளவுக்கு ஏகாதசி திதி, நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு விசாக நட்சத்திரம், அதாவது 2ஆம் இடத்து அதிபதியாகிய குடும்பாதிபதி 5ஆம் இடத்தில் அமரும் பொழுது உங்களுக்கு நல்ல யோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக அன்று உண்டு. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, விசாக நட்சத்திரம் முடிஞ்சு 6ஆம் இடத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேலே வந்துடுவார். அடுத்தபடியாக திங்கட்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா அனுச நட்சத்திரம் வருகிறது. நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு அனுச நட்சத்திரம், சந்திரன் 6ஆம் இடத்துல அமர்ந்திருப்பார். அங்கு சுக்கிரன் வேறு ஆல்ரெடி ரெடியாக இருக்கிறாரு. அதனால் சந்திர சுக்கிரன் இணைவு ஒரு நல்ல யோகத்தை கொடுத்து, மன கிளேசத்தை கொடுத்து, ஒரு லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அன்று திங்கட்கிழமை அன்னைக்கு இருக்கிறது. அன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திராசிரமமாக வேலையே இல்லாத தினம். அதனால் அந்த நாள் உங்களுக்கு ஒரு சுப யோகமான நாளாக அமையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஏன்னா குடும்பாதிபதி நீசம் பெற்றாலுமே சுக்கிரனோட லாபம், அதாவது அவர் தான் உங்களுக்கு யோகாதிபதி, அவரோடு சேரும் பொழுது இந்த தன லாபமும் இதுவும் சேர்ந்து வர்றப்போ நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து செவ்வாய்க்கிழமை, அதாவது 10/9/1/2024 செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி பார்த்திங்கன்னா அன்று நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் வருகிறது. திதியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா திரியோதசி திதி, தேய்விரையில் வரக்கூடிய திரியோதசி திதி அன்று பிரதோஷ காலகட்டம். அதுக்கு அடுத்தபடியாக 10/1/2024 புதன்கிழமை சதுர்த்தசி திதி வருகிறது. அதே மாதிரி மூல நட்சத்திரம் என்று வருகிறது. அன்று சந்திரன் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்க போகிறாரு. அது ரொம்ப விசேஷமான அமைப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தபடியாக அன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு மூல நட்சத்திரம் முடிஞ்ச உடனே ஆஞ்சநேயருடைய ஜெயந்தி, அனுமத் ஜெயந்தி ஆரம்பிக்கும். அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு அனுமத் ஜெயந்தி, அதாவது 11/1/2024 அன்று அனுமத் ஜெயந்தி வருகிறது. அன்று அமாவாசை மாலை 6 மணி வரை அமாவாசை இருக்கிறது. அதன் பிறகு அமாவாசை முடிஞ்சு அமாவாசை பிரதம திதி ஆரம்பிச்சிடும். அன்று நட்சத்திரம் மாலை 6 மணி வரை பூரண நட்சத்திரம் இருக்கிறது. அதன் பிறகு உத்திராட நட்சத்திரம் வரையும் அன்று அனுமத் ஜெயந்தி. அடுத்தபடியாக வெள்ளிக்கிழமை, அதாவது 12/1/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சந்திர தரிசன நாள், யோகமான நாள். பிரதம திதி மாலை 4 மணி வரையும், அதன் பிறகு துவிதியை திதி, வளர்பிறை துவிதியை திதி வருகிறது. அது ஒரு யோகம். அதே மாதிரி உத்திராட நட்சத்திரம் மாலை 6 மணி வரை உத்திராட நட்சத்திரம், அதன் பின்பு திருவோண நட்சத்திரம் வருகிறது. அன்று சித்த யோகம் கூடிய நாள், அன்று யோகமான நாள். அந்த 2 நாளும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு, அதாவது அந்த உத்திராட நட்சத்திரம் வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு சந்திராசிரம தினமாகவும் வேதை தினமாகவும் வரக்கூடிய காரணத்தினால அந்த வாரத்தின் கடைசி 2 நாட்கள் உங்களுக்கு ஒரு மத்தியமான நாளாகவே அமைய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அந்த நாளை கொஞ்சம் கவனமாக கொண்டு போங்க நண்பர்களே. இந்த வாரத்தில் ஒரு யோகம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வாரத்தில் அனுமத் ஜெயந்தி வருகிறது. அது விசேஷமான அமைப்பு. இந்த வாரத்தில் நல்ல சுப யோகங்கள் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சுப யோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இருந்த பொழுதும் இந்த வாரத்திலேருந்து அடுத்த வாரத்துக்கு நீங்கள் ஒத்தி வைத்தீங்கன்னால் தை பிறந்தால் வழி பிறக்குங்கிற கணக்கில் அந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. யோக பலன்கள் நிச்சயமாக நிறைய கிடைக்கும்.
மிதுன ராசி என்பதே தனாதிபதி, வாக்காதிபதி, குடும்பாதிபதி ஆகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 6, 7, 8 இடங்களில் பயணிக்கும் பொழுது 6ஆம் இடத்துல பயணிக்கும் பொழுது வந்து இந்த ருணோ ரோக சத்துருஸ்தானத்தில் வந்து ஏதாவது தேவையில்லாத கடன், நோய், வம்பு வழக்கு இதெல்லாம் இழுத்து விடுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி 8ஆம் இடத்துல பயணிக்கும் பொழுதும் வந்து உங்களுக்கு சந்திராசம் மற்றும் வேதை தினமாக வரக்கூடிய காரணத்தினால இந்த நடுப்பட்ட நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூல நட்சத்திரம் ஆரம்பித்ததுலேருந்து உத்திர நட்சத்திரம் வர இதுதான் உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாக இந்த வாரத்தில் உங்களுக்கு கருதப்படுகிறது. அதனால் மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பொருளாதாரம் மற்றும் குடும்ப உறவுகள் இதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக கடைபிடிச்சினாலே நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அன்பர்களே, 3ஆம் இடத்து அதிபதியாகிய முன்னேற்றத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் 7ஆம் இடத்துல இருக்கனால இந்த வாரம் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி உத்தியோகஸ்தலை பொறுத்தளவுக்கும் இந்த வாரம் வந்து ஒரு நல்ல நற்பலன்கள் கிடைக்கும். ஏன்னா சூரியன் செவ்வாயோடு சேர்ந்து புதனும் அமர்ந்திருக்க காரணத்தினால மேலதிகாரிகளால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடிய நபர்களால் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு மைண்ட் வந்து நல்ல அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கும் இந்த வாரம் வந்து ஒரு சிறந்த நற்பலன்களை தருவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு கிடைக்கும். சந்திராஷ்டம தினங்கள் நீங்களாக மற்றபடி இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சுபயோகம் உண்டு. அதே மாதிரி மாணவ செல்வங்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் புதனுடைய பார்வை நேரடியாக உங்கள் ராசியை பார்க்குற காரணத்தினால உங்களுக்கு கல்வி யோகம் சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. இனி வரும் காலகட்டங்களில் வந்து முழு ஆண்டு தேர்வை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள். அதனால் கல்வியை கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு யோகங்கள் நிச்சயமாக கிடைக்கும். அடுத்தபடியாக சுபமங்கலம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாரத்தில் ஒத்தி வச்சுருங்க. இந்த வாரத்தில் வந்து பெண்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி அதாவது 7ஆம் இடத்துல புதன் அமர்ந்திருக்க காரணத்தினாலையும் 7ஆம் இடத்து அதிபதியால் பார்க்கப்படக்கூடிய காரணத்தினாலையும் கணவன் மனைவி உறவு இந்த வாரம் வந்து ஒரு நல்ல பிணைப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அது வந்து ஒரு நல்ல யோகம் உண்டு. அதேமாதிரி முயற்சிக்குரிய 3ஆம் பாவாதிபதியாகிய சூரிய பகவானோடு சேர்ந்திருக்கனால இருவருடைய முயற்சினால் ஏதாவது ஸ்தலங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அல்லது புது முயற்சிகள் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு பரிபூர்ண ஒத்துழைப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு கணவன் மனைவிக்கு ஏற்படும். அது மாதிரி குடும்ப உறவுகள் இருக்காங்க இல்லையா, அவங்களால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். அதாவது தாய் வழி உறவுகளும் தந்தை வழி உறவுகளும் இரத்த சம்பந்த உறவுகளாலும் உங்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு நற்செய்தி அல்லது சுப பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக வந்து செவ்வாய் வந்து 7ஆம் பார்வையாக அந்த ராசியை பார்க்குறப்பே மிதுன ராசியை பார்க்குறப்பே வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கைகளும் இன்னும் சிலருக்கு வந்து இடமாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகளையும் கூட கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு செவ்வாயின் பார்வை நல்ல யோகத்தை கொடுக்கும். அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு செவ்வாய் பார்வை பார்க்குறப்ப இந்த உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகளும் பணப்பொருளாதார பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த செவ்வாயோட பார்வைக்கு கொஞ்சம் பவர் இருக்குது, கொஞ்சம் பார்த்துங்க. அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல அருமையான வாரமாக அமையும். அதே போல் வந்து சுப மங்களத்தை எதிர்பார்த்துக்கூடிய பெண்களுக்கும் ஒரு சுப செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதே போல் இந்த வாரத்தில் நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிரதோஷம் வருகிறது. நந்தியம்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள். வியாழக்கிழமை அன்னைக்கு அமாவாசை வருகிறது. அமாவாசை திதியிலே அவர்களுடைய முன்னோர்களை வழிபாடு செய்யுங்க. அனுமத் ஜெயந்தி அன்று வருகிறது. ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள். அடுத்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சந்திர தரிசன நாள் வருகிறது. அன்றைய தினம் சந்திர பகவானை வழிபாடு செய்யுங்க. இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு சுப யோக பலன்களை தருவதற்கு ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்து.